இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அம்மா. திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான டொமினிக் சேவியர் கிறித்துவ பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலனின் மர்ம மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. 2ஆம் தேதி உள்ளவே போக முடியாதுன்னு எஸ்பி சார் 3ஆம் தேதி சூசைட்னு எப்படி சொல்றாரு? கடந்த 1ஆம் தேதி பள்ளி சென்ற மாணவன் முகிலனை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சரிவர விசாரணை நடத்தவில்லை என தெரிகிறது. இரும்பு கிரில் போட்டு மூடப்பட்ட கிணற்றில் மாணவனை தள்ளி கொன்றது யார்? அந்த அளவு ஈவு இரக்கமற்ற கொடியவன் யார்? பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் தலைமறைவான காரணம் என்ன? சம்பவம் நடந்த நாட்களில் மட்டும் அப்பள்ளியின் சிசிடிவி கேமரா செயலிழந்ததன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் திமுக MLA தேவராஜ், திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன், துணை சேர்மன் வெண்மதி, முனிசாமி, மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பரிதவிக்க விட்டுவிட்டு ஃபாதர் டொமினிக் மற்றும் மாணவன் இறந்த சம்பவத்துக்கு காரணமான பள்ளியின் நிர்வாகிகளை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனரே, இதன் பின்னணி என்ன? குற்றத்திலிருந்து யாரை காப்பாற்ற நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு?